Hi students, I am Gopinath, 12th Max, exercise 3.1, question number 7. If alpha, beta, gamma are the root of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d is equal to 0, find the value of summation alpha by beta gamma in term of the coefficient கொடுத்துக்கிறாங்க. ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் பண்ண கியூபிக் ஈக்குவேஷன், அந்த கியூபிக் ஈக்குவேஷனில் டிகிரி 3ங்கிறது, அப்போ தேர்ஃபோர் நமக்கு 3 ரூட்ஸ்ன்னு வரும். அந்த 3 ரூட்ஸ் அவங்களே கிவனில் கொஷின் கொடுத்தா, தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு. இப்போ கொடுத்த டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல given that alpha beta gamma are the roots of equation என்னது ax cube plus bx square plus cx plus d is equal to 0. இந்த ax cube plus bx square plus cx plus d is equal to 0 ஓட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் சம்லலாம். ஸோ இதோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ் 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா காமா கிவன் கொஷின்லேயே கொடுத்தாச்சு. இதோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸோட மைனஸ் டி பை ஏன் ஃபார்முலா அண்ட் 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட் டேர்ம், தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா அவரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சி பை ஏன்னு வரும். அண்ட் 3 டேர்ம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏன்னு வரும். இதோட நோட்டேஷன் வந்து சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3ன்னு சொல்லுவோம். ஸோ கிவன் கொஷினும் இங்கே இருக்கிற ஃபார்முலாவும் அப்படியே நமக்கு மேட்ச் ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதோட ஃபார்முலா என்ன கிடைக்கும் மைனஸ் பி பை ஏன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இதோட நோட்டேஷன் அது சம்மேஷன் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்ததோட ப்ராடக்ட், தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா அடுத்தது பீட்டா காமான்னு வரும். இது என்ட்ரி பண்ணலாம். தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா அடுத்தது ஆல்ஃபா காமா அடுத்தது பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா இஸ் சி பை ஏன்னு வரும். இதோட டேர்ம் என்ன பண்ணாத சம்மேஷன் 2 நோட் பண்ணலாம். அடுத்தது 3 டேர்ம்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது. இட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏன்னு வரும். இதை சம்மேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஃபார்முலாவை கியூபிக்கோட ஃபார்முலா அப்படியே என்ட்ரி பண்ணியாச்சு. எனக்கு கொடுத்த கொஷின் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது, ஆனால் அந்த ஃபார்முலா வச்சு என்ட்ரி பண்ணியாச்சு. கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமான்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ சமேஷன்னா இதோட மீனிங் தெரியும், சம் ஆஃப் த டேர்ம்ஸு. இதுக்குள்ளே 3 டேர்ம்ஸ் வரும். எப்படி 3 டேர்ம்ஸ்னால் 3 ரூட்ஸ் கொடுத்துறாங்க ஆல்ஃபா பீட்டா காமான்றது கிவன் கொஷினில். அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 3 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சம்மேஷனை விட்டுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்ஃபா பை பீட்டா காமா, இந்த டேர்ம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டரில் ஆல்ஃபா இருந்தால் டினாமினேட்டரில் ஆல்ஃபா இல்லை, வெறும் பீட்டா காமா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பீட்டான்னு என்ட்ரி பண்ணுறப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன வராது, பீட்டா வராது, அதுக்கு மேலே என்ன வரும் ஆல்ஃபா காமான்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே காமான்னு என்ட்ரி பண்ணுறப்போ இங்கே என்ன வெறும் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஸோ இதோட 3 டேர்மோட இதுதான் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமான்னு கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் அப்ளை பண்ணுறேன். எல்சிஎம்ன்றது ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கும்போது இல்லை ஆல்ஃபா பீட்டா காமா கிடையாது, வெறும் பீட்டா காமா மட்டும்தான் இருக்குது. அப்போ எல்லா டேர்ம்னது ஆல்ஃபா. அப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா இங்கே ஒரு ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆல்ஃபா பீட்டா காமா வருமா, அதுதாங்க ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் பார்த்தீங்கன்னா எது கிடையாது, பீட்டா டேர்ம் கிடையாது. நம்ம ஏன்னா எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துக்கிறோம், இதில் பீட்டா கிடையாது. இங்கே ஒரு பீட்டா இங்கே ஒரு பீட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும், அதுதான் இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம், இதில் எல்லா டேர்ம் எது காமா. அப்போ இங்கே ஒரு காமா இங்கே ஒரு காமாவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ காமா இன்ட்டு காமா இது காமா ஸ்கொயர்னு வந்துடும் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ முதல்ல 3 ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு காமனாக தான் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்கொயர்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதுக்கு மேலே இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா எழுதிட்டு இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு -2 இன்ட்டு இது 2 டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுறேங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா இருந்தால் எப்படி போடுவீங்க, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமான்றோம்னா அது இந்த என்ட்ரி பண்ணுங்கள். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா, இதுதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட ஃபார்முலா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏ.
இதில் என்ட்ரி பண்ணலாம் மைனஸ் பி பை ஏ, இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா அவரோட வேல்யூ என்ன இருக்குது சி பை ஏ, இதில் சி பை ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா டேர்ம் என்னது மைனஸ் டி பை ஏ, இதில் மைனஸ் டி பை ஏன்னு என்ட்ரி பண்ணலாம் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது பிஏ ஸ்கொயர் பண்ணுறப்போ பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் இதை அப்படியே வச்சுக்கலாம். இட் இஸ் 2c டிவைடட் பை ஏன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் டிவைடட் பை இது மைனஸ் டி பை ஏன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதில் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ, இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் எடுத்துகிறேன். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நான் எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் கவர் அடித்து இங்கே பி ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிடுறேன் மைனஸ் இங்கே ஏ ஸ்கொயர் இல்லை, அப்போ இங்கே ஒரு மல்டிபிள் ஏ, இங்கே ஒரு மல்டிபிள் ஏ, அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகிடும் 2CAன்னு வரும். இங்கே ஏவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ரெண்டு ஏ ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கிறேன் டிவைட் பை மைனஸ் டி பை ஏன்னு என்ட்ரி பண்ணுகிறேன். இந்த டிவைட்டம் மேலே ரொம்ப என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும். அப்போ டிவைட் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2CA டிவைட் பை ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இது மேலே வரும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகிறப்போ என்ன ஆகிடும் டிவைட் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. அப்போ இந்த என்ன ஆகிடும் தட் இஸ் இந்த இடத்துல ஏ டிவைட் பை மைனஸ் டின்னு கிடைக்குது. இதில் எது டேர்ம் கேன்சல் ஆகும் பாருங்கள், இதில் ஒரு ஏ இல்லை ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2CA டிவைட் பை மைனஸ் டிங்குது. இந்த மைனஸ் டேர்ம் எடுத்து இதால் நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2CA டிவைட் பை ஏ இன்ட்டு டி ஏடின்னு கிடைக்குது. ஸோ முதல்ல பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன பண்ணலான்னா இதை 2CA மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி, இது இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமாவோட கண்டினியூஷன். ஸோ இந்த சம்மேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமாவோட ஆன்சர் இதுதான். கிவன் கொஷினில் கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமான்னு கேட்டாங்க. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு கிடச்சாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.